நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாயிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். இயல் 24, இறை வார்த்தைகள் 17 25 வரை. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசுரோக்கா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டு வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோதாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன்னின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்,
அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொண்டு அழித்தனர். கொள்ளைப்பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ராயலர் புனைக்கரைத்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் வெற்றி சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோதாதாவின் மகனின் இரத்த பலியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி, எனது பேரன்பு என்றென்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழி மரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவேன். அவனது அரியணை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராய் இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 6 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான இறை சொந்தங்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் உணவு, உடை அல்லது வேலை ஒவ்வொரு நாளும் மனிதன் கவலைப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்லுகிறார்: வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் நம்முடைய நிகழ்காலத்தை கண்டிப்பாக பாதித்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு கிராமத்தில் ஒரு விதவை தாயார் 3 குழந்தைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கிடைப்பதே மிக அரிதான ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் உணவு இல்லை. அவர்கள் குழந்தைகள் அழுகிறார்கள். என்ன செய்வதென்று அந்த தாய்க்கு தெரியவில்லை. அந்த தாய் தன்னுடைய குழந்தைகளிடம், நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம், கண்டிப்பாக கடவுள் நமக்கு உணவு கொடுப்பார் என்று அந்த குழந்தைகளிடம் சொல்லுகிறார். ஆகவே ஒரே குடும்பமாக இணைந்து 4 பேரும் ஒரே வேண்டுதலாக, குறிப்பாக அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய வீட்டு கதவானது தட்டப்படுகிறது. என்ன என்று திறந்து பார்க்கும் பொழுது பக்கத்தில் உள்ள தெருவிலிருந்து அவர்களுடைய வீட்டுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் என பல்வேறு பொருட்களை ஒரு குடும்பத்தினர், நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நினைத்திருந்தோம், மறந்துவிட்டோம், இன்று நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வானது
இன்று நான் வாசிக்கிற நற்செய்தி வாசகத்தில் நாம் அனைவரும் இந்த வானத்து பறவைகளை விட மேலானவர்கள். எப்பொழுது நம் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றோமோ அப்பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். புனித தொன்போஸ்கோவின் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது முதலாக அவர் பல்வேறு குழந்தைகளுக்கு இப்படியாக ஒரு சபையை நிறுவும் பொழுது முதலில் கொடுப்பதற்கு உணவு ஒருபோதுமே கிடைத்ததில்லை. அப்போதெல்லாம் அந்த சிறு குழந்தைகளை கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருக்கான நன்கொடைகள் உணவுப் பொருட்கானது ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டை தேடி வருமா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை அன்பிற்குரியவர்களே, எப்பொழுது நாம் கடவுளை நம்புகின்றோமோ கடவுள் நம்மை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுது நாம் கடவுளை நம்புகின்றோமோ, எப்பொழுது நாம் எதிர்காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் நாம் வாழ்கின்றோமோ, அல்லது இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் அந்தந்த நாளுக்குள்ள அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப நாம் எதிர்காலத்தை பற்றியோ அல்லது நமக்கு என்ன நேரிடுமோ அல்லது நமக்கு வாழ்க்கையில் என்ன நிகழப் போகிறதோ என்ற பயத்தையெல்லாம் நாம் நம்மிடமிருந்து அகற்றும் பொழுது தான் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைகிறது அன்பிற்குரியவர்களே. ஆகவே இந்த திருப்பள்ளியில் நாமும் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கடவுளுக்கென்று செய்வோம் அல்லது கடவுளோடு இணைந்து செய்வோம். அந்த காரியத்தில் கடவுள் என்னாலும் நம்மளோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீரே. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவராமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருளினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு ஒற்றுமையையும் அமைதியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் அது ஒற்றுமையை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றி மாற்றியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.